வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற அவல் வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஹெல்த்தியான லட்டு வந்துட்டு எப்படி செய்தாங்க பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் வந்துட்டு நல்லா சூடாகி உருகுனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்துட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் ஒரு நிமிஷத்துக்கு வறுத்து கொடுத்துக்குருவோம். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து இதே நெய்யில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு அவல் வந்துட்டு சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு இந்த அவல் வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வர மாதிரி நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் போதுங்க. இந்த லட்டு வந்துட்டு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்தெடுத்தாச்சு. இந்த அளவுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ வந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இந்த அவலை வந்துட்டு இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிடலாம். மாற்றிட்டு இதை ஒரு கொரப்பாக ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிற போகிறோங்க. உங்களுக்கு நைஸாக வேணும்னா நீங்கள் நைஸாகவும் அரைச்சிக்கலாம். நான் கொரப்பாக ரவா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இது போல் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் உங்களுக்கு இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் சேர்த்துக்கலாம். இது சுகர் வச்சுலாம் செய்யக்கூடாது. நாட்டு சக்கரை இல்லாட்டினா வெல்லம் வச்சு செய்யும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நல்லா வடிகட்டிட்டு திருப்பி அதை சேர்த்தாச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை வந்துட்டு ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வறுத்து அரைச்சி எடுத்துருக்கிற அந்த அவல் வந்துட்டு இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்துக்குருவோம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டே இது போல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் திக்கான பதத்துக்கு மாறி வரும். பாருங்கள், இது போல் நல்லா ஒட்டாமல் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு மாறி வரும். இப்போ ஒரு மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு அடுப்பை விட்டு கீழே இறக்கி வச்சிடலாங்க. இந்த அளவுக்கு திக்கான பதம் வந்ததுக்கப்புறமா இப்போ இது ஒரு கை பொறுக்கிற சூடு பதத்துக்கு வரட்டும். வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் தேங்காய் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அந்த தேங்காய் வந்துட்டு எல்லா பக்கம் படுற மாதிரி கையில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்துட்டு சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கணுங்க. இது ஒரு நாள் நம்ம வச்சு கூட சாப்பிட்லாம், கெட்டு போகாது. ஈரம் படாமல் பார்த்துக்கிறணும். கையில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ரொம்ப சுவையாக இருக்கணும். இது போல் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் அடிக்கடி செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.